கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் தாய் போன்ற பேரன்பும் மென்மையான குணமும் பிறர் கஷ்டம் கண்டு உருகும் நற்பண்பும் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் உங்களது கடந்த கால பாதை அத்தனை எளிதாக இருந்தது கிடையாது. பல இடியும் மின்னலும் நிறைந்த ஒரு புயல் காலத்தை நீங்கள் கடந்து வந்தது உண்டு. ஆமாவா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னாடி ஒரு காலத்தை நினைத்து பார்த்தால் அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் கடந்து வந்த பாதை, கடந்து வந்த மனிதர்கள், கடந்து வந்த பிரச்சனைகள், அது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க நாளை நாள்ல ஒரு 5 வித பரிகாரங்களை நீங்க பண்ணணும். அதை பண்றது மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் முருகப்பெருமான் நல்லதாகவே நடத்தி கொடுப்பார். நாளை ஏனென்றால் சஷ்டி விரதம். இந்த ஒரு நாள்ல நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரை நீங்க சந்தித்த கஷ்டங்கள் என்னவென்று நான் கூறுகிறேன். அது சரியா பொய்யா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். முதலாவதா குடும்பத்துக்குள்ள சண்டை. வீடே உலகம் என்று வாழும் உங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளேயே நிம்மதியற்ற ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலவி இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விவாதமாக மாறிவிட்டு கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது இரத்த உறவுகளுக்குள்ளோ தேவையற்ற சண்டைகள் உருவாகி உங்களுடைய மன அமைதியை அதை குலைத்து போட்டிருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் அதை எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தங்க இருக்கும். இரண்டாவதா பண இழப்பு. உங்களிடம் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு உங்களுடைய நிலையை யோசிக்காமல் கையில் இருந்த பணத்தை கொடுத்து எறிந்திருப்பீங்க. ஆனால் வாங்கியவர்கள் அதை திருப்பி தராமல் உங்களை ஏமாற்றிய போது பொருளாதார ரீதியாக பெரிய சறுக்கலையும் பண இழப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருப்பீங்க. 100, 200னா பரவாயில்ல, லட்சக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் நீங்க பணத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு தூக்கி எறிந்திருப்பீங்க. ஆனால் அந்த எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. அடுத்ததா உடல்நல குறைவு. மன உளைச்சலும் குடும்ப சூழ்நிலைகளும் உங்களது உடல்நிலையை நேரடியாகவே பாதித்திருக்கும். குறிப்பா செரிமான கோளாறுகள், நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது கடுமையான உடல் சோர்வு உங்களை அடிக்கடி முடக்கி கொண்டும் தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். அடுத்ததான் நம்பிக்கையில துரோகங்கள். நீங்கள் யாரை அதிகமாக நேசித்து உங்களுடைய மனதிற்கு நெருக்கமாக வைத்தீர்களோ அவர்களே உங்களுக்கு பின்னால் வதந்திகளை பரப்பி உங்களது நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்து எறிந்திருப்பார்கள். நம்மவர்களே இப்படி செய்து விட்டார்களே என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை ஆழமாக பாதித்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தங்க இருக்கும். அடுத்ததான் மன அழுத்தம். எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு துரோகங்களும் இழப்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய இமயமலை போன்ற ஒரு மன அழுத்தத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்திருக்கும். இரவில் தூக்கம் இல்லாமல் எல்லா நாட்களும் நீங்கள் தவித்த நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கும். இதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கவனமா சில விஷயங்கள் இருக்கணும். அப்படி கவனமா சில விஷயங்கள் இருந்தால் மட்டுமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நாளை முதல் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். பாச போராட்டக்காரர்களை, உங்களுடைய சோதனை காலம் முடிந்துவிட்டது. இனி வரும் காலங்களில் உங்களுடைய பாதையில மீண்டும் சர்க்கர்கள் ஏற்படாமல் இருக்க இந்த 5 விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். முதலாவதா உணர்ச்சி வசப்படக்கூடாது. சந்திரனின் ஆதிக்கத்தால் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள். யாரேனும் அந்த உதவி கேட்டார்களோ பணம் கேட்டார்கள் என்றாலும் நீங்கள் உடனே இல்லை என்று கூறிவிடுங்கள். மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி கொடுப்பதோ அல்லது உங்களுடைய செலவுக்காக நீங்கள் வைத்திருந்ததை எடுத்து கொடுப்பதோ மிகப்பெரிய ஒரு தவறு. யாரும் உங்களை உணர்வு பூர்வமாக பேசி ஏமாற்ற விடக்கூடாது என்பதால் எந்த ஒரு முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து எடுங்கள். அப்படி அறிவுபூர்வமாக சிந்தித்து எடுத்தால் மட்டுமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் யோசிக்காமல் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா பழைய பிரச்சனைகளை மீண்டும் நீங்கள் கிளறக்கூடாது. நீங்களாகவே அதை கிளறக்கூடாது. யாரேனும் கிளறினால் கூட அந்த ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க முடித்து விடுவதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களையோ சண்டைகளையோ மீண்டும் மீண்டும் பேசி தற்போதைய நிம்மதியை நீங்க கெடுத்து கொள்ளக்கூடாது. கடந்தவையாகவே இருக்கட்டும் என்று முன்னோக்கி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மூன்றாவது, அதிக செலவை நீங்க தவிர்த்து கொள்ளணும். வரவு அதிகரிக்கும் போது அதே வேகத்தில் ஆடம்பர செலவுகளும் தேவையற்ற கடன்களும் உங்களை தேடி வரத்தான் செய்யும்.
உங்கள் கையில் இருக்கும் பணத்தை எதிர்காலத்திற்கு நீங்கள் சேமிக்க பழகிக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை நீங்கள் செய்து வாழ்க்கையில கீழ்த்தங்கி விடாதீர்கள். மறுபடியும் இந்த ஒரு நிலைமைக்கு வர வருடங்கள் ஆகிவிடும். எனவே மனதில் இதை வைத்துக் கொள்ளுங்கள். 4வதா, பயணங்கள்ல கவனங்கள் வேண்டும். வெளியூர் அல்லது தூரத்து பயணங்களை மேற்கொள்ளும் போது உங்களுடைய உடைமைகளும் வாகனங்களை இயக்கும் போதும் கூடுதல் கவனமானது தேவைப்படும். அவசர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அவசரமாக எங்காவது செல்ல வேண்டிய அவசியம் வந்தால் அதனை நீங்கள் முன்கூட்டியே தவிர்த்து கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். 5வதா, உடல்ல ஒரு ஓய்வு அவசியம். மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும் நீங்கள் உங்களது உடலை கவனித்துக் கொள்ள மறந்திருப்பீங்க. முறையான தூக்கமும் தகுந்த ஓய்வும் உங்களுடைய உடலுக்குள் மனதுக்கும் மிகவும் இன்றியமையாத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் இனிமேல் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த சஷ்டி விரத நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய 5 பரிகாரங்கள் இருக்கு. அந்த 5 பரிகாரங்கள் என்னவென்று அறிந்து கொள்ள முன்பு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நாளை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இருக்கு. நாளை ஜூன் 20 வரக்கூடிய சஷ்டி விரத நாள். கடகம் ராசியினரின் மனதில் இனிமே உள்ள ரணங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கி முருகப்பெருமானின் வேல் கொண்டு வெற்றியை தரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் நாளைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரத்திற்கான வழிமுறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. முதல் விஷயமா, நீங்க முருகனுக்கு பால் அபிஷேகத்தை செய்யலாம். சஷ்டி விரத நாளன்று காலையில எழுந்து நீராடி விட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு உங்களால் இயன்ற அளவுக்கு தூய பசுவின் பாலை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த ஒரு பசுவின் பாலைத்தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். கடையில் கிடைக்கக்கூடிய பாக்கெட் பாலை வாங்கி கொடுக்கக்கூடாது. சுத்தமான பசும்பாலாக இருந்தால் மிகவும் நல்லது. வீட்டில் விக்கிரகம் இருந்தால் நீங்களே பால் அபிஷேகமும் செய்தும் கொள்ளலாம். சந்திரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கையை குறிக்கும் இந்த அபிஷேகம் உங்களுடைய மனதில் உள்ள அழுத்தங்களை நீக்கி அமைதியை தேடி கொடுக்கும். 2வதா, வெள்ளை மலரை கடகம் ராசி அன்பர்கள் சமர்ப்பிக்கலாம். நாளை காலையில நீங்க வழிபாட்டின் போது முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு வெள்ளை நில மலர்களை, அதாவது வெள்ளை, அரளி, மல்லிகை, முல்லை அல்லது இருவாட்சி சமர்ப்பித்து வழிபட வேண்டும். வெள்ளை நிறம் கடகம் ராசியின் அதிபதியான சந்திரனுக்குரியது. இந்த மலர் வழிபாடு உங்களை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை உண்டாக்கி கொடுக்கும். இதுவையும் நீங்கள் நாளைய நாளில் செய்யலாம். 3வதா, ஏழைகளுக்கு பால் தானம் நீங்கள் செய்ய வேண்டும். நாளை பகல் பொழுதில் வறுமையில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கோ முதியவர்களுக்கோ அல்லது சிறு குழந்தைகளுக்கோ தூய்மையான பால் அல்லது பாக்கெட் பாலையாவது நீங்கள் தானமாக வழங்கலாம். ஒரு ஜீவனின் தாகத்தையும் பசியையும் தீர்க்கும் இந்த ஒரு தானம் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த நம்பிக்கை துரோகங்களின் வடுக்களை அழித்துவிட்டு புதிய நல்வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருக்கும். 4வதா, கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். சஷ்டி தினத்தன்று நாளை மாலை வேளையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடல்களை மனமுருக படிக்க வேண்டும். படிக்க இயலாதவர்கள் அதனை போன்ல போட்டு கேட்கவாவது செய்யலாம். அருணகிரிநாதருக்கு முருகன் அனுபூதி தந்தான் என்பது போல இந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கும் பயமானது நீங்கி தடைகள் உடைக்கும். அசாத்திய தைரியம் நாளை முதல் பிறக்கும். அடுத்ததா, இறுதியா நீங்க மாலை நேரத்துல தீபத்தை ஏற்றணும். மாலை 6 மணி அளவில் உங்களுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான பசுநெய்யை கொண்டு தீபத்தை ஏற்றி முருகனை நோக்கி என் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி குடும்பத்துல அமைதி நிலவ வேண்டும் முருகா என்று பிரார்த்தித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு தீப ஒளி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த இருண்ட காலத்தை நீக்கி நல்வாழ்வையும் வீட்டு யோகத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் முருகப்பெருமானின் மீதான உங்களுடைய அசைக்க முடியாத பக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய துயரத்தையும் அனைத்தையும் சம்ஸ்காரம் செய்து வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை காத்திருந்து கவனமாக கமாண்ட் பைலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நல்லதை நினையுங்கள். நன்றி, வணக்கம். உழைக்கும் நீங்கள் உங்களது உடலை கவனித்துக் கொள்ள மறந்திருப்பீங்க. முறையான தூக்கமும் தகுந்த ஓய்வும் உங்களுடைய உடலுக்குள் மனதுக்கும் மிகவும் இன்றியமையாத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஆனா இனிமேல் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த சஷ்டி விரத நாள்ல நீங்க பண்ண வேண்டிய 5 பரிகாரங்கள் இருக்கு. அந்த 5 பரிகாரங்கள் என்னவென்று அறிந்து கொள்ள முன்பு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நாளை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இருக்கு. நாளை ஜூன் 20 வரக்கூடிய சஷ்டி விரத நாள். கடகம் ராசியினரின் மனதில் இனிமே உள்ள ரணங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கி முருகப்பெருமானின் வேல் கொண்டு வெற்றியை தரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் நாளைய நாள். நாளைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரத்திற்கான வழிமுறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. முதல் விஷயமா நீங்க முருகனுக்கு பால் அபிஷேகத்தை செய்யலாம். சஷ்டி விரத நாளன்று காலையில எழுந்து நீராடி விட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு உங்களால் இயன்ற அளவுக்கு தூய பசுவின் பாலை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த ஒரு பசுவின் பாலைத்தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். கடையில் கிடைக்கக்கூடிய பாக்கெட் பாலை வாங்கி கொடுக்கக்கூடாது. சுத்தமான பசும்பாலாக இருந்தால் மிகவும் நல்லது. வீட்டில் விக்கிரகம் இருந்தால் நீங்களே பால் அபிஷேகமும் செய்தும் கொள்ளலாம். சந்திரனின் மற்றும் செவ்வாயின் சேர்க்கையை குறிக்கும் இந்த அபிஷேகம் உங்களுடைய மனதில் உள்ள அழுத்தங்களை நீக்கி அமைதியை தேடி கொடுக்கும். இரண்டாவதா வெள்ளை மலரை கடகம் ராசி அன்பர்கள் சமர்ப்பிக்கலாம். அன்று நாளை காலையில நீங்க வழிபாட்டின் போது முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு வெள்ளை நில மலர்களை, அதாவது வெள்ளை, அரளி, மல்லிகை, முல்லை அல்லது இருவாட்சி சமர்ப்பித்து வழிபட வேண்டும். வெள்ளை நிறம் கடகம் ராசியின் அதிபதியான சந்திரனுக்குரியது. இந்த மலர் வழிபாடு உங்களை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை உண்டாக்கி கொடுக்கும். இதுவையும் நீங்கள் நாளைய நாளில் செய்யலாம். மூன்றாவதா ஏழைகளுக்கு பால் தானம் நீங்கள் செய்ய வேண்டும். நாளை பகல் பொழுதில் வறுமையில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கோ முதியவர்களுக்கோ அல்லது சிறு குழந்தைகளுக்கோ தூய்மையான பால் அல்லது பாக்கெட் பாலையாவது நீங்கள் தானமாக வழங்கலாம். ஒரு ஜீவனின் தாகத்தையும் பசியையும் தீர்க்கும் இந்த ஒரு தானம் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த நம்பிக்கை துரோகங்களின் வடுக்களை அழித்துவிட்டு புதிய நல்வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருக்கும். நான்காவதா கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். சஷ்டி தினத்தன்று நாளை மாலை வேளையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடல்களை மனமுருக படிக்க வேண்டும். படிக்க இயலாதவர்கள் அதனை போன்ல போட்டு கேட்கவாவது செய்யலாம். அருணகிரிநாதருக்கு முருகன் அனுபூதி தந்தான் என்பது போல இந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கும் பயமானது நீங்கி தடைகள் உடைக்கும். அசாத்திய தைரியம் நாளை முதல் பிறக்கும். அடுத்ததா இறுதியா நீங்க மாலை நேரத்துல தீபத்தை ஏற்றணும். மாலை 6 மணி அளவில் உங்களுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான பசுநெய்யை கொண்டு தீபத்தை ஏற்றி முருகனை நோக்கி என் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி குடும்பத்துல அமைதி நிலவ வேண்டும் முருகா என்று பிரார்த்தித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு தீப ஒளி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த இருண்ட காலத்தை நீக்கி நல்வாழ்வையும் வீட்டு யோகத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் முருகப்பெருமானின் மீதான உங்களுடைய அசைக்க முடியாத பக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய துயரத்தையும் அனைத்தையும் சம்ஸ்காரம் செய்து வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை காத்திருந்து கவனமாக கமாண்ட் வயலாக தெரிவி.